வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் இடையில கொடுக்கக்கூடிய சஜெக்ஷன் ட்ரிக்ஸ் அதுக்கடுத்து ஷார்ட்கட் மெத்தட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் வீடியோ மூலியமே உங்களால் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக வீடியோ வந்து இடையில எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 11 பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் publication is Markham publication, page number 11.55, exercise number 5. Journalize the following under stock and data system. இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டமில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ₹80,000. செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட் பிரான்ச்சு ஃபார் கேஷ் ₹65,000. செகண்ட் ஆன் கிரெடிட் வந்து 36,000. ஸோ இதுதான் டீடைல்ஸ். இப்போ இந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதுக்கான ப்ராப்பர் ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட்டிங்ஸை வந்து கிரியேட் பண்ணிப்போம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு டெபிட்டு கிரெடிட்டு ருபீஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு குட்ஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க இன்வாய்ஸ் ப்ரைஸில் அப்படி சொல்லிட்டு. இது வந்து பிரான்ச் ஸ்டாக் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 80,000. செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டூ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் 80,000 அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது இது வந்து என்னது குட்ஸ் வந்து ரிலேட் டு ஸ்டாக். ஏன்னா குட்ஸ் அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இது பண்ணுற சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஸ்டாக்கு. அதனால இது பிரான்ச் ஸ்டாக்ஸ் கேட்டகரிஸில் வருது. அப்போ பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 80,000. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரான்ச்சுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க குட்ஸை. அப்போ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டு. அப்போது என்ன ஆகுது செலவும் லாபமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் என்ட்ரி கேஷ் சேல்ஸ் மேட் பை பிரான்ச். பிரான்ச் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ குட்ஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேஷ் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ பிரான்ச்சுக்கு வந்து கேஷ் வந்து உள்ளே வந்துடுச்சு. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் கொஸ்டினில் 65,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ கேஷ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. அப்போது 65,000 டெபிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட். ஏன்னா இந்த என்ட்ரி வந்து பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதனால டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 65,000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இது வந்து சேல்ஸ் பண்ணது குட்ஸ் தானே, ஏன் குட்ஸ்ன்னு போடக்கூடாதா இல்லை சேல்ஸ்ன்னு போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்மேட் வந்து மாறும். இப்போ நீங்கள் நார்மல் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் தானே வரும். ஏன் இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து எங்கது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு வருது. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக ஒரு லெஜர் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பிரான்ச் ஸ்டாக் அப்படி சொல்லிட்டு ஒரு லெஜர் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எதெல்லாம் வந்து ஒரு பிரான்ச் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ குட்ஸு அது மூலிமா வரக்கூடிய கேஷு நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சு ஸ்டாக் அக்கௌண்ட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம சேல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. டு பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். நெரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் மேட் பை பிரான்ச்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். தேர்டு அதே தான் சேல்ஸ் மேடாக இருக்குது, அது வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ். தே ஆர் கால்டு டெட்டார்ஸ். அப்போ பிரான்ச் மூலிமா சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிரான்ச்சில் வந்து கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் கால்டு பிரான்ச் டெட்டார்ஸ். அப்போ குட்ஸை வந்து வாங்கியிருக்கக்கூடிய பர்சன் வந்து யார், ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டார் கொஸ்டினில் 36,000 வந்து இருக்கும். ஆன் கிரெடிட் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கடனுக்கு விற்பனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குட்ஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அப்போ நம்ம இதை வந்து சேலாக கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை பிரான்ச் ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதாவது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருக்கக்கூடிய குட்ஸை தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ கிரெடிட் சைடில் பிரான்ச் ஸ்டாக்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இது வந்து வெறும் பிரான்ச் அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும். நீங்கள் நார்மல் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பிரான்ச்சில் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரான்ச் ஸ்டாக்குன்னு தனியாக மாறும். அதுக்கடுத்தது கடனுக்கு விற்பனை பண்ணாங்க அப்படின்னா பிரான்ச் டேட்டாஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாறும். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணும். ஈவன் உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை
சடனா வந்து உங்ககிட்ட வந்து புக்குமே இல்ல அப்படின்னாலும், ஈஸியா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா, ஒரே ஒரு ட்ரிக் தான் வந்து இருக்குது. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ வந்து கன்டினியூஸா பார்க்கணும். அங்க இன்கேஸ் உங்களுக்கு புரியுதோ, புரியலையோ அத வந்து நீங்க கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் அக்கவுண்ட்ஸோட ஃபார்மேட்ல உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, அப்ப இது மட்டும் கிடையாது. எந்த சம்ஸ் பேப்பரா இருந்தாலும் நீங்க அத கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இடையில நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அடுத்தது அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் தி பெல் ஐகான். ஸோ, நீங்க வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே லைக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா தான் என்னால வந்து கன்டினியூஸா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து சேனல்ல இருக்கும். ஸோ, மெம்பர்ஷிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் சம்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு சடனா நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு டவுட் வருது. இன்கேஸ் உங்களால சால்வ் பண்ண முடியல அந்த சம் அப்படின்னா, நீங்க அத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் அதுக்கு அடுத்தது அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஆர் எக்ஸர்சைஸ் நம்பர வந்து நீங்க எனக்கு காமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வந்து அத பார்த்து நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். அது வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ, அதனால நீங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து மெம்பர்ஷிப் வந்து வாங்கிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராமோட லிங்க் வந்து சேனல்ல குடுத்திருப்பேன். ஸோ, அந்த டெலகிராமோட லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரெகுலரா உங்களுக்கு எது எதெல்லாம் தேவைப்படுதோ அக்கவுண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ, நீங்க அங்க பார்த்து உங்களுக்கான அ நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல்.